தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களை பிரமிக்க வைக்கும் மிதுனராசி நேயர்களே, இந்த தடவை அப்படியே சூப்பராக இயங்க போகிறீங்க. இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்பாடி அப்படி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல், கடன் கடன் கடன், ட்ராவல் ட்ராவல் ட்ராவல், யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு 4, 8, 12 இடங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்தது. அதனால் நிறைய விரைய செலவு எதுக்கு வருதுன்னே தெரில, ஆனால் வருது. நான் எஸ்டிமேஷன் போட்டது கம்மி, ஆனால் போகிறது என்னமோ எங்கேயோ போகுது. என்னால் முடியலடா சாமி, எப்படா சமாளிக்க போகிறேன் அப்படின்னு இது வரைக்கும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கத்தி மேலே நடக்க மாதிரி வெளியிலையும் சொல்ல முடியல. கௌரவத்தை விட்டுட்டு எப்படியாவது சமாளிக்க போகிறேன், எப்படியாவது இன்னும் ஒரு 4 நாள் ஓடிடாதா அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் இறுதியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சூப்பரான பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை துணைக்கு உதவி செய்ய போகிறீங்க. என்ன மேடம் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, கணவனுக்கு உங்களால் ஆதாயம். எப்பயுமே அதுதான் மேடம், நான் வந்தப்புறம் தான் அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மனைவியால் உங்களுக்கு ஆதாயம். நான் தான் மேடம் அவர் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொன்னீங்க, ரெண்டுமே நடக்கப்போகுது. சரிங்களா? கணவனால் மனைவிக்கு ஆதாயம், மனைவியால் கணவனுக்கு ஆதாயம் இந்த குரு வக்ர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும்போது அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. கணவன் மனைவிக்கான புரிதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பாக லைஃப்பில் வேணும். அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆன மாதிரியே இருந்ததில்லை இத்தனை நாள். இந்த வக்ர பயிற்சியில் அதெல்லாம் அப்படியே சாலிடாகி சூப்பராக இருக்க போகிறீங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கம் அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வரப்போகுது. பிள்ளை பிறந்தாச்சு, பேரங்குட்டி பிறந்தாச்சு, என்னத்தை மேடம் ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் கூட ஒரு ரவுண்ட் நடந்துட்டு வருவோமா நான் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு கோர்த்து போகக்கூடிய, பழைய விஷயங்களை அசை போடக்கூடிய, பல நினைவுகளை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்குது. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்களே நல்லது, அந்த நல்லதுக்கான ரிசல்ட்டு இப்போ தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இப்போ தான் அனுபவிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் இவனுக்கு கொடுத்துடணும், இந்த கடனை கொடுத்துடணும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த எல்லா கடன்களும் பைசல் ஆவதற்கான நேரம், கடன் அடைவதற்கான நேரம் தான் உங்களுக்கு. வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் எடுத்து வைக்கிறேன், ஆனால் ஏதோ செலவு வந்துடுது, நான் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் கொடுக்க முடியாமல் போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய கடன் அடைவதற்கான நேரம் கூடி வருகிறது. முதல் விஷயம், சந்தோஷம் பெருக போகுது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன், கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவனை பார்க்கவே எனக்கு சங்கட்டமாக இருந்தது, கையில் வேறு காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி சில விஷயங்கள் வச்சுருப்போம்ல. நம்ம பணம் அப்படின்றதுனால சில மனஸ்தாபங்களை சந்தித்த மிதுனராசி நேயர்களுக்கு அதன் மூலமான நிவர்த்தி 100% சத்தியமாக வரப்போது. எழுதி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றதே ரொம்ப எதிர்ப்பாளினவர், எதிர்த்த இடத்துல இருக்கவங்க, வேற்று மொழி பேசக்கூடியவங்க, அந்நிய மொழி பேசக்கூடியவங்களாம் ஆதாயம் கிடைக்க போகிறது. ஒரு பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்களாம் பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. 1க்கு 2 உங்களுடைய பிரான்ச்சை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நடிப்புத்துறை அப்படின்ற இடத்துல இருக்கீங்களோ, யாரெல்லாம் டாக்குமெண்ட் இடத்துல இருக்கீங்களோ, இவங்க எல்லாத்துக்குமே அபரிவிதமான ஒரு பாசிட்டிவ் சைன் வரக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு வக்ர பயிற்சி காலம் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டியும் நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த குரு 6 இடத்தை இயக்க போகிறார் எல்லாருக்குமே. இந்த வக்ரகதியான என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துலையும் இயங்க போகிறார், முன்கூட்டி இருக்கக்கூடிய இடத்தையும் இயக்க போகிறார். ஏன்னா அவர் அந்த இடத்த விட்டு போகல, அதே இடத்துல இருந்து கூட தான் பார்வை பலம் செலுத்த போகிறார். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத, புரிஞ்சுக்கிட்டால் சூப்பராக இயங்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மேடம் போட்டு குழப்புன்னு குழப்புறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட 6 இடம் இயங்க போகுது உங்களுக்கு. 12ல் 6 வீடு ஆக்டிவேட் ஆக போகுது. அதில் 3 நல்லா இருக்க போகுது, 3 சூப்பராக இருக்க போகுது. புரிஞ்சிச்சா? அது சூப்பராக இருக்கிறதும் இல்லாதும் உங்களோட சுயஜாதகத்துக்கு உட்பட்டது. யாருக்கெல்லாம் வக்ரோன்னு போட்டிருக்கான் அவங்களாம் அல்டிமேட்டாக இருக்க போகிறீங்க. அவங்களாம் தூக்கி போட்டு கலர் தூக்கி விட்டு நடங்க போங்க, அவ்வளோதான். எனக்கெல்லாம் வக்ரம்ப்பா, வக்ரகதியில் நான் சூப்பராக இருக்க போகிறேன்ப்பான்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை ஒரு பெரிய விமோசனம் கிடைக்க போகுது. புதன் அப்படின்ற பிளானட்டே ரொம்ப புத்திசாலிங்க. நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை செய்கிறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் எங்கேயாவது மாட்டியிருப்போம்ல, அப்படி மாட்டின விஷயத்துலேருந்து கூட நிவர்த்தி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்குது. இது முதல் விஷயம். 2, செலவினங்கள் அப்படின்றது இருக்குது, ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக உடல்நிலையில் ஆரோக்கியம் தேவை. குழந்தைங்களோட மூச்சு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குதா, இல்லை இருமல் வருதா, இல்லை மூக்கு சம்மந்தப்பட்டு, தொண்டை சம்மந்தப்பட்டு, வாய் சம்மந்தப்பட்டு, தோள்பட்டை சம்மந்தப்பட்டு, பின் எலும்பு முதுகு சம்மந்தப்பட்டு குழந்தை கணவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை.
திடீர்னு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரச்சனை வரலாம், இல்லை முதுகு வலியில் பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி சில தோள்பட்டை இதெல்லாமே புதனை குறிக்கக்கூடிய காரகத்துவம் இல்லையா? அதுலலாம் சில சிறு சிறு உபாதைகள் வர்றதுக்கான நேரமாக இருக்குது. அப்படிலாம் வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அது நல்லது. உங்களுக்குமே கால் சம்மந்தப்பட்டு நரம்பு சம்மந்தப்பட்டு பிரச்சனை வரும். திடீர்னு சில பேருக்கு இந்த இடத்துல தான் சுகர் வந்துடும். ஐயோ நான் நல்லா தானே இருந்தேன், ஐயோ சுகர் மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்னு. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி புதன் அப்படின்னாலே இளமைங்க, அப்படியே ஜாலியாக சூப்பராக அழகாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த மிதுனராசிக்காரங்களும் கன்னிராசிக்காரங்க தான். யாராவது ரொம்ப அழகாக இருக்காங்கன்னா போய் பாருங்க அவங்க ஜாதகத்தில் மிதுனமும் கன்னியும், அதாவது புதன் ரொம்ப டாமினேட் ஆகிட்டு இருக்கும், புதன் வந்து ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போது நீங்கள் இயல்பாகவே தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருப்பீங்களா? எப்பயுமே இளமையாக இருக்கணும்னு ஆசை வந்து கண்டிப்பாக மிதுன ராசிக்கு 100% உண்டு. இந்த தடவை உங்களை கொஞ்சம் அப்படியே வந்து வயசாகிடுச்சோம் நம்மளுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுக்காக சில விஷயத்த பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறது புரியுதா? அப்போ உடல் ஆரோக்கியத்தினால கவனம் தேவை. 40 வயசு ஆகிடுச்சோ, நம்ம இனிமேல் டயட்டில் இருக்கணுமோ, சுகர் வந்துருச்சோ, நம்ம ஒழுங்காக இருக்கணுமோ அப்படின்னு உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய, ஹெல்த்து கான்ஷியஸ் வரக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இந்த டைம் பீரியட் இருக்குது. யாரெல்லாம் ஜிம்முக்கு போகாமல் இருக்கீங்களோ, போடுமோன்னு சொல்லிட்டு மட்டுமே இருக்கீங்களோ, அவங்களாம் தயவு செஞ்சு இந்த 4 மாதத்தில் கிளம்பிடுங்க. ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டுக்கிட்டலாம் ஜிம் இல்லை மேடம், என்ன மேடம் நீங்கள் போதாலும் ஜிம்முன்றீங்கன்னா, வீட்லேயே நடங்க, யார் வேணான்னா. நடை அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை இருக்குமே. ஆனால் உங்களுடைய 12ஆம் இடத்து மூலமாக வரக்கூடிய பிரச்சனை சரியாயிடும். நான் எல்லாமே காரகத்துவமாக தான் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட குரு வக்ரமாகி 4, 8, 12 ஆக்டிவேட் பண்ணுவார். 12ஆம் இடம் தான் நடை. அதனால் நீங்கள் வந்து ஜிம்மில் போய் நடந்தாலும் சரி, வீட்டில் போய் நடந்தாலும் சரி, பார்க்கில் போய் நடந்தாலும் சரி, அப்படியே சுற்றி வியர்வை வழிதல் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய கர்ம பலன்களிலிருந்து தவிப்பதற்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன். வேர்வை இல்லாமல் மேடம் சூப்பரான சொல்யூஷன் அப்படின்னா போய் பாருங்கள், அப்புறம் என்கிட்ட சொல்லுவீங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களை இளமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, கண்டிப்பாக நினைப்பீங்க இந்த 4 மாதத்தில். நீங்கள் போய் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு திடீர்னு வெயிட் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், சரியா? அப்போது அந்த இடத்துலலாம் நம்ம கவனமாக கவனிச்சுக்கணும். அப்போது அந்த நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறது, நம்மளுடைய டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒழுங்காக இருக்கிறது, அம்மாவுடைய உடல்நிலை, இதில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய ஆட்களாக மிதுனராசிக்காரர்கள் தான் இருக்கீங்க. அதனால் அம்மாவோட உடம்பு நிலையை பார்த்துக்கணும். என்ன மேடம் எல்லாம் வந்துருச்சு, அம்மா தான் பேலன்ஸ் அதுவுமா அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலு ஆப்ரேஷன்லாம் பண்ணிங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த தடவை. இருந்தாலும் சிறு அக்கறை எடுத்துக்கிறது அப்படின்றது நல்லது இல்லையா? நிறைய பேர் வீட்டை புதுப்பிப்பதற்கான நேரம், சில பேர் வீடு மாறலாமா, இடம் மாறலாமா, பெரிய வீடு போகலாமான்லாம் யோசிப்பீங்க. சில பேருக்கு அதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரியும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1க்கு 2 இடம் போடுவீங்க. நிறைய பேருக்கு திடீர்னு முருகனுடைய ஃபோட்டோ உங்கள் கையில் கிடைக்கும். கிடச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? கண்டிப்பாக முருகனை பார்ப்பீங்க, இல்லை முருகனுடைய ஃபோட்டோ யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை முருகன் கோவிலுக்கு போவீங்க. இதெல்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே நடக்கும். மேடம் நான் தான் முருகன் கோவிலுக்கு போகிறேன், அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் போகிறது வேறு, யாரோ ஒருத்தர் உங்களை அதை பற்றி பேசுவாங்க, இல்லை அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. எப்பயுமே கடவுள் நான் கூட இருக்கேன்றதை எப்படி தெரியுமா காட்டுவார்? சமிக்கைகள் மூலமாக தான் காட்டுவார். நீங்கள் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதோ மனசரில் முருகான்னு நினைக்கிறீங்களா, முன்னாடி போகும்போது உங்கள் காரில் ஒரு வேல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கேன் முருகன் இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான இன்ட்யூஷன், அந்த மாதிரியான உங்கள் பின்னாடி நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரியாக தகவல்கள் எல்லாம் நீங்கள் எந்த தெய்வத்தை, எந்த இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அதோட சமிக்கைகள் உங்கள் முன்னால் காட்டப்படக்கூடிய சூப்பரான டைம் பீரியடாக மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்குது. வாங்கின கடன் அடைதல் அப்படின்றது மிகச்சிறந்த இது. கடன் வாங்கிட்டேன் ஆனால் அடைக்கவே முடியல, என்ன பண்ணாலும் கடன் அடைய மாட்டேது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த எல்லா மிதுனராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை கடன் அடைவதற்கான நேரம், கூடுதல் கடன் வாங்குவதற்கான நேரம். கடன் அடைஞ்சிட்டா அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஒரு பெரிய பிளான் பண்ணி பெரிய ப்ராஜெக்ட், நம்ம தான் கணக்கில் புளியாச்சே, 4 எடுத்து 6ல் போடுவோம், 6 எடுத்து 12ல் போடுவோம். அதனால் மிதுனராசிக்காரர்கள் எப்பவுமே இந்த கால்குலேட்டிவ் மைண்டாகவே இருப்பீங்க. இந்த தடவை உங்களுக்கு சொத்துக்கள் சேருவதற்கான நேரம். அந்த சொத்துக்கள் எப்படி சேரும் அப்படின்னா கடன் மூலமாக சேரும். அது கூட சுப விரயமாக தான் மாறும். அப்படி இல்லாட்டி தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய லேண்டெல்லாம் வாங்கி வச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த தடவை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது உங்களை தான், சரியா? அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துக்க முடியும். அதனால் மிதுனராசிக்காரர்கள் கண்டிப்பாக சின்ன வயசுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள்லாம் சூப்பரு, நாங்கள்லாம் யார் தெரியுமான்னு காலரை தூக்கி விட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பிள்ளைங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் தேவை. வெளியில் போய் நான் மசாலா பூரி சாப்பிட்றேன், காளான் சாப்பிட்றேன்னா வயிறு தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய காலம். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது மர்மஸ்தானத்தையும் வைரஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அதனால் நான் திரும்பி சொல்கிறேன், அதில் சிறு சிறு தொந்தரவு வரக்கான நேரம். நடந்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துக்கான விரயம் உங்களுக்கு இருக்காது. தூக்கம் இல்லாமல் தவிக்க போகிறீங்களோ, அந்த மாதிரி டைம் பீரியட் இருக்குது. எதை பற்றியும் யோசிக்காதீங்க.
யோசிச்சு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. வர வேண்டியது உங்களுக்கானது கண்டிப்பாக வரும். உங்களுக்கானது யாராலையும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. அதனால் உங்களுக்கானது உங்களுக்கு தான் வரப்போகுது. அதுக்கான தேவையில்லாமல் கவலைப்பட்டு உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். சில பேருக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய நேரமாக இருக்குது. நிறையா நேரம் மொபைல் பார்த்து மொபைல் ஸ்க்ரீன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சதோட அதிகமாக போகக்கூடிய நேரமாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு பரிகாரம் சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிள். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு தூங்குங்க. சூப்பராக தூக்கம் வரும். இந்த தடவை உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் அது மட்டும்தான். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் வீட்டில் வச்சுருப்போம்ல, கிச்சனில் கூட இருக்கும்ல, சாமி ரூமில் இருக்கும், அந்த மஞ்சள் பொடி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு படுத்து தூங்குங்க. சூப்பரான தூக்கம் வரும். குரு பகவானுடைய ஆசி உங்களுடையே இருக்கட்டும். வாழ்வு வளமாகட்டும்.